ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான விளாக் தாங்க. இன்னைக்கு ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஈவினிங் பாருங்க ஸ்கை எப்படி இருக்கு அப்படின்ட்டு, அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு தெரியுது. அந்த கிளவுட்ஸ் எல்லாமே. அந்த மாதிரி ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா இருக்கு. ஒரு சில டைம்ல நீங்களே நோட் பண்ணியிருப்பீங்க. ஈவினிங் டைம் தான். ஆனா வந்து சன் கொஞ்சம் அப்படியே பிரைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இருந்தது அன்னைக்கு கிளைமேட். சன்செட் ஆகும்போது அந்த பூல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு இருக்கிறதே தனி அழகு தான் இல்லைங்களா? அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா பாப்பாக்கு வந்து தூங்கி எந்திரிச்ச உடனே அன்னைக்கு வந்து முட்டை போட்டு அப்படியே வறுத்து குடுத்துரலாம் அப்படின்ட்டு தான் வந்து நான் நினைச்சிருந்தேன். அதனால வந்து அன்னைக்கு பார்த்து முட்டை உடைக்கும்போது ஒரு எக்ல வந்து 2 எல்லோ இருந்தது. அப்படியே வந்து 2 எக் போட்டு லைட்டா பெப்பர், சால்ட் மட்டும் போட்டு அவங்களுக்கு அப்படியே வந்து நான் ஃப்ரை பண்ணி குடுத்துட்டேன். இந்த மாதிரி குடுத்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த மாரி ஈவினிங் டைம்ல எக் ஏதாவது ஒரு இந்த மாரி பண்ணி குடுப்பேன். அப்பல்லாம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சாஸ் கேட்பாங்க. அதனால கூடவே கொஞ்சம் சாஸும் வச்சு குடுத்துட்டோம் அப்படின்னா, தொட்டு அப்படியே சாப்ட்டுருவாங்க. அவங்களுக்கு அத குடுத்து முடிச்சுட்டு, எனக்கு வந்து ஸ்ட்ராங்கா இஞ்சி டீ வந்து போட்டிருந்தேன். டீ வந்து போடும்போது கொஞ்சம் நல்லா அத வந்து பாயில் பண்ணிருங்க. அப்பதான் வந்து அதோட டேஸ்ட் அந்த எசன்ஸ் எல்லாமே நல்லா டீக்குள்ள இறங்கும். அதுவும் இல்லாம இஞ்சியெல்லாம் போடும்போது கொஞ்சம் அத வந்து கொதிக்க விட்டுருங்க. அப்பதான் வந்து அதோட டேஸ்ட் இன்னும் நல்லாருக்கும். டீ வந்து போட்டு ஈவினிங்ல குடிச்சா மட்டும் தான் நமக்கு வந்து ஏதோ ஃபுல்லா திருப்தியா இருக்கிற மாரி இருக்கும். எனக்கு அப்படிதான் இருக்கும். டீ இல்லாம எனக்கு வந்து அந்த ஈவினிங்கே வந்து போகாது. அது அப்படின்னே சொல்லலாம். சனா சாராக்கும் எக் போட்டு குடுத்தாச்சு. நானும் வந்து சூப்பரா டீ எல்லாம் போட்டு குடிச்சாச்சுங்க. ஓகே. இனி வந்து நம்ம ஃப்ரெஷ் அப் ஆயிரலாம். இல்ல அப்டின்னா வந்து ஏதோ தூங்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு ஃபீலு. நம்ம ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டோம் அப்டின்னா, ஏதோ பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்பல்லாம் கொஞ்ச நேரம் சனாசரா தூங்க வைக்கும்போது, நானும் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கிர்றதுங்க. தூங்கி எந்திரிச்சா ஏதோ வந்து அடுத்த டே ஸ்டார்ட் ஆன மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து நமக்கே தெரியாம அவ்ளோ டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கும். மதியானம் தூங்கி எந்திரிக்கிறதே நல்ல ஒரு டீப் ஸ்லீப்பா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஏன்னா காலையில சனாசராவ ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக கொஞ்சம் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா? அதனால தான் அந்த மாதிரி தோணும். நீங்களும் நேரத்தில எந்திரிக்கும்போது உங்களுக்கும் மதியானம் அந்த மாரி தோணிட்டு இருக்கா? அப்படின்ட்டு எனக்கு சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. அதனால கொஞ்ச நேரம் என்ன பண்றதுன்னா, ஈவினிங் மதியானம் போல அப்படியே தூங்கிர்றது. அப்பதான் ஈவினிங் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்குது. அப்படியே சனாசாராவையும் ஃப்ரெஷ்அப் பண்ணி விட்டாச்சு. ஈவினிங் வந்து அவங்க எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா தான் இருப்பாங்க. இப்பல்லாம் அவங்களோட ஹேரும் வந்து கொஞ்சம் க்ரோ ஆயிருக்கு. அதனால மதிய நேரம் தூங்கும்போது அந்த ரப்பர் பேண்ட்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா தானே விட்டுட்டு தூங்குவாங்க. ஹேர் எல்லாம் ரொம்பவே வந்து கலஞ்சிருக்கும். அதனால ஈவினிங் வந்து நல்ல ஜடையெல்லாம் போட்டுவிட்டு, ஈவினிங் அவங்கள ஃப்ரெஷ்அப் பண்ணி விட்டா தான் அவங்களுக்குமே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லைங்களா? சனா, கொஞ்ச நேரம் கீழ போயிருந்தாங்க. அதனால நானும் கொஞ்ச நேரம் கீழ போயிட்டு, அங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்தேன். வந்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, துணியெல்லாம் வந்து காய போட்டிருந்தது, எடுத்து மடிக்கவே இல்லையே அப்டின்ட்டு. சரி அப்படியே மடிச்சு வச்சிடலாம் ரிலாக்ஸா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே அப்டின்ட்டு அத தான் வந்து செஞ்சுட்டுருந்தேன். மோஸ்ட்டா நான் வந்து பழைய வீடியோஸ்லயுமே வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். துணியெல்லாம் மடிக்கும்போது அப்படி நின்னுட்டே மடிச்சிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து வேடிக்கை பார்த்துட்டே மடிச்சிடலாம். மடிக்கிற அந்த இதே வந்து தெரியாது. உள்ள எடுத்துட்டு வந்து சேர் மேலயோ, சோஃபா மேலயோ, பெட் மேலயோ போட்டோம் அப்படின்னா, அது அப்படியே தான் கிடக்கும் அந்த துணி. அடுத்த நாள் வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். அதனால நீங்க வந்து இத ட்ரை பண்ணி பாருங்க. அந்த இடத்துல நின்னுட்டே வந்து துணிய மடிச்சு பாருங்க. வேடிக்கை பார்த்துட்டே சூப்பரா மடிக்கிறதே தெரியாது. அப்படியே வந்து மடிச்சிடலாம். அப்படியே நான் மேல வரும்போதோ சராசராவே வந்து கொஞ்ச நேரத்துல பின்னாடியே மேல வந்துட்டாங்க. அவங்க கூட பேசிட்டே தான் வந்து துணி மடிச்சுட்டு இருந்தேன். சனா ஏதோ ஸ்கெட்சும் பேப்பரும் வச்சு என்னமோ எழுதிட்டே இருந்தாங்க. நானும் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா போதும் அப்படின்ட்டு ஒண்ணுமே சொல்லல. இப்போ கொஞ்சம் அப்படியே அந்த சூரியனோட பிரைட்னஸ் எல்லாமே கம்மியாயிடுச்சு. சுத்தியும் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு கிளைமேட்டே. அவ்ளோ நல்லா இருந்தது அன்னைக்கு கிளைமேட் என்னமோ. நம்ம இப்படியே ரசிச்சுட்டே நின்னுட்டு இருந்தோம்னா எப்படி? அடுத்த வேலைய பார்க்கணும்ல. வாங்க அடுத்த வேலைய பார்க்க போலாம். அந்த துணி எல்லாமே எடுத்துட்டு கொண்டு போய் உள்ள வச்சுட்டேன். இந்த வைப நம்ம இப்படி விடாம இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்கணும் இல்லைங்களா? அதனால வெளியில இந்த காத்துக்கு அப்படியே ஊதுபத்தியும் ஏத்தி வச்சிடலாம். நல்லா கமகமன்னு வாசனை நம்ம அபார்ட்மெண்ட் ஃபுல்லாவே வந்து பரவட்டும். நார்மலாவே மேல வந்து கொஞ்சம் காத்து அதிகமா தான் இருக்கும். கீழ கூட அந்த அளவுக்கு காத்து இருக்காதுங்க. ஆனா இங்க வந்து பயங்கரமான காத்து தான் எப்பவுமே. சாரா மட்டும் அன்னைக்கு என் கூடவே இருக்கா. சனா வந்து கீழ இருந்தா. அவ வந்து அந்த ஸ்கெட்சும், பென்னும் எடுத்துட்டு கீழ போய் உட்காந்துட்டா. கொஞ்ச நேரமா வரவே இல்ல. கீழ வந்து எழுதிட்டே இருந்திருப்பா போல இருக்குதுங்க. சாரா வந்து நான் பண்றதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே என் கூடவே நின்னுட்டா. இப்ப கிளைமேட் எப்படி இருக்கு அப்படின்னா, நல்லா சில்லுன்னு காத்து இருக்குதுங்க. மழை வருமோ, வராதோ அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல்லயே தான் இருக்கு. அந்த செடி எல்லாமே நல்லா பச்சையா இருக்கிறதுக்கு, வெளியில அப்படியே உட்காந்துக்கலாம் அந்த காத்துக்கு அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. இதுல வேற ஊதுபத்தி ஏத்தி வச்சிருக்கோம் இல்லைங்களா? அந்த மணம் வேற கமகமன்னு இருக்கு. அப்படியே செடிகளோட சேர்ந்து கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாமா? சனாக்கு வந்து இந்த பேப்பரும், பென்னும் இருந்தா போதுங்க. அவ பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு வந்து எழுதிட்டே, இல்லன்னா டிராயிங் பண்ணிட்டே ஏதாவது ஒண்ணு கிறுக்கிட்டே இருப்பா. அது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். சாராக்கும் அது பிடிக்கும்.
பிடிக்கும். ஆனா வந்து சனா அளவுக்கு அவ வந்து அத எழுதிட்டே இருக்க மாட்டா. கொஞ்சம் வந்து அவ வேற மாதிரி தான். 2 பேருமே இவங்க 2 பேரும் நான் ஐடென்டிகல் ட்வின்ஸ் தான். அதனால இவங்களோட அந்த தாட்டுமே வந்து வேற வேற மாதிரி தான் நாங்க நோட் பண்ண வரைக்குமே. கொஞ்ச நேரம் அப்படியே வெளிய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அப்படியே உள்ள வந்தேங்க. உள்ள வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மடிச்சு கொண்டு வந்து வச்ச துணி வந்து அப்படியே இருந்தது. சரி அத வந்து டக்கு டக்குன்னு எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் வந்து அத நான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இப்ப பாருங்க, இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா? அந்த மடிச்சு வச்சிருந்த கூடைய கொண்டு வந்து அப்படியே பக்கத்துல வச்சோம் அப்படின்னா, கட கட கடன்னு நம்ம வந்து எடுத்து வச்சிரலாம். இல்ல அப்படின்னா, உள்ள கொண்டு வந்து அத பெட் மேல வச்சு, அதுக்கப்புறம் நம்ம அத மடிச்சு தனியா செப்பரேட் பண்ணி, அப்புறம் எடுத்து நம்ம அரேஞ்ச் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் நமக்கு வந்து போரா தான் இருக்கும். அதனால நீங்க வந்து நெக்ஸ்ட் டைம் இத ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வேல வந்து டக்குனு முடிஞ்ச மாதிரி இருக்கும். வெளிய வேடிக்கை பார்த்த மாரி இருக்கும். துணிய மடிச்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து இப்பலாம் இதே தான் பண்றதுங்க. அதுக்கப்புறம் என்னோட டெய்லி வேர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து ஹேங்கர்ல போட்டிருக்கேன். அது வந்து நல்லாருக்கு அப்படின்ட்டு நான் வந்து உங்க கூட சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அடுத்தது இந்த டெய்லி வேர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நெறைய வந்து சேர்ந்த மாரி இருக்கு. அது எல்லாமே வந்து கொஞ்சம் தனியா பிரிச்சு எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிற மாரி இருக்கேன். ரெகுலரா யூஸ் பண்றத மட்டுமே வந்து ஹேங்கர்ல போட்டுக்கலாம். இல்லன்னா வந்து தனியா எடுத்து பேக்ல வச்சிரலாம் அப்படிங்கிற மாரி ஒரு ஐடியால இருக்கேன். அது வந்து மேபி அடுத்த வீடியோல வந்து நான் உங்க கூட ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் சனா, சாரா கொஞ்ச நேரம் படிச்சாங்க. படிச்சு முடிச்சுட்டு அவங்களோட ஹோம் ஒர்க்ஸ் எல்லாமே முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து பாப்பா திரும்ப வந்து இந்த பேக் எடுத்து ஏதோ பார்த்துட்டு இருந்தா. சனா வந்து திரும்ப கீழ போயிட்டா. ஒரு 2 டேஸாவே செடிக்கு தண்ணி விடாமயே தான் இருந்தது. மழை வரும் அப்டின்ட்டு ஷூராவும் சொல்ல முடியல. அந்த மாரி தான் இருந்தது. சரி பரவால்ல மழை வந்தாலும் வரலனாலும் பரவால்ல. நம்ம வந்து செடிக்கு தண்ணி விட்டுறலாம் அப்டின்ட்டு தான் வந்து அன்னைக்கு நான் செடிக்கு தண்ணி எல்லாம் விட்டுட்டு இருந்தேன். தொட்டியில வந்து நெறைய புல்லெல்லாம் முளைச்சிருக்குதுங்க. அதெல்லாமே வந்து கிளீன் பண்ணணும். நாளைக்கு ஏதாவது டைம் கிடைச்சதுன்னா, அத வந்து கிளீன் பண்ணிடலாம் அப்டின்ட்டு அத வந்து விட்டுட்டேன். ஏன்னா நான் கிளீன் பண்ணி அதெல்லாம் புல்லெல்லாம் கீழ எடுத்து போட்டேன் அப்டின்னா, சனா, சாராக்கு வந்து ரொம்ப ஜாலியா போயிரும் விளையாடுறதுக்கு. வந்தாங்க அப்டின்னா அவ்வளோதான். நைட் நேரமும் ஆச்சுங்களா, இப்ப வந்து மண்ல விளையாடிட்டு இருந்தாங்க அப்டின்னா, தூங்கும்போது கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கும் இல்லைங்களா? அதனால அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் செஞ்சுக்கலாம் அப்டின்ட்டு தான் வந்து நெனச்சுட்டே தண்ணி விட்டுட்டு இருந்தேன். தொட்டியில வச்சு செடி வளர்த்துறோம் இல்லைங்களா? அது வந்து ரொம்பவே கஷ்டம்தாங்க. ஏன்னா அந்த மண்ணுல வந்து கொஞ்சம் மண்ணு தான் தொட்டியில போடுவோம். அந்த மண்ணுல வந்து அவ்வளோதான் சத்து இருக்கும். அது வந்து செடியே வந்து அத உறிஞ்சு உறிஞ்சு அந்த சத்துமே வந்து சீக்கிரமா முடிஞ்சிரும். இதே தரையில இருந்தது அப்டின்னா அந்த மாரி இல்ல. அதுவே வந்து தேடி எப்படியாவது தேடி அதுக்கு தேவையான சத்து எல்லாமே வந்து எடுத்துரும் மண்ணிலிருந்து. இதுலயும் வந்து அந்த தொட்டிக்குள்ள அந்த புல்லெல்லாம் முளைக்குது இல்லைங்களா? அத வந்து நம்ம கிளீன் பண்ணி விட்டுறணும். இல்ல அப்டின்னா அந்த மண்ணில் இருக்கிற பாதி சத்து அந்த புல்லுக்குமே போயிரும். அதனால தொட்டியில செடி வச்சு வளர்த்துறது வந்து கொஞ்சம் டஃப்பான ஒரு ஜாப் தாங்க. அதுக்கு வந்து மெயின்டனன்ஸ் கொஞ்சம் அதிகமாவே தேவைப்படும். செடிக்கெல்லாம் நல்லா குளு குளுன்னு தண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு, சரி அடுத்த நாள் காலையில சனா, சரக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விடுறதுக்கு ஏதாவது ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு அத தான் வந்து பண்ணுனேன். யூசுவலா டெய்லி நைட் வந்து இந்த ஏதாவது அடுத்த நாள் காலையில செய்ற பொரியல் வந்து நான் கட் பண்ணி வச்சுருவேன் ஈவினிங்கே. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு வந்து டின்னர் பண்ணணும் இல்லைங்களா? அதுவுமே வந்து சிம்பிளா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து நான் ஐடியா பண்ணியிருந்தேன். நான் எப்படி அப்படின்னா, எனக்கு வந்து டின்னர் பெருசா எப்பவுமே வந்து செய்ய தோணாது. பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா காலையில நேரம் கொஞ்சம் எனர்ஜியா இருப்போம். அதனால வந்து அந்த டைம்ல என்ன வேணாலும் செய்யலாம். நைட் வந்து கொஞ்சம் சிம்பிளா தான் என்னால வந்து செய்ய முடியும். அந்த மாரி என்னோட மைண்ட் செட் வந்து ஆயிடுச்சு. அன்னைக்கு நைட்டு டின்னருக்கு என்ன செஞ்சேன் அப்டின்னா, தக்காளி சட்னி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஆப்பம் மாவு இருந்தது. அம்மா வந்து குடுத்து விட்டுருந்தாங்க. ஆப்பமும், தக்காளி சட்னியும் தான் வந்து அன்னைக்கு நான் வந்து வச்சிருந்தேன். இந்த தக்காளி சட்னி இருந்துட்டா போதுங்க. எங்க வீட்ல வந்து எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஏன்னா, என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த தக்காளி சட்னி ரொம்பவே பிடிக்கும். செய்யறதுமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அந்த தக்காளி ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமா ஆயில் ஊத்திட்டு, அதில வந்து வெங்காயம் கட் பண்ணி போட்டுருங்க. வெங்காயம் வதங்குறதுக்குள்ள நம்ம தக்காளிய கட் பண்ணி உள்ள சேர்த்தரலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து அத வதக்கிர்லாம். வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சமா சால்ட்டு, மிளகாத்தூள், ஒரே ஒரு வரமிளகா. இது மட்டும் போட்டுட்டா போதும். போட்டு நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சு, அதுக்கு வந்து சூப்பரா ஒரு தாளிப்பு போட்டா போதுங்க. நல்லா சூப்பர் டேஸ்ட்ல இருக்கும். ரொம்ப ஈஸியான தக்காளி சட்னி. ஆனா, அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாருக்கும். அதுக்கப்புறம் அந்த தக்காளிய வதக்கிட்டு, அடுத்த நாள் காலையில பொரியலுக்கு தேவையான காய் வந்து கட் பண்ணிட்டுருந்தேன். முதல்லலாம் முட்டைக்கோஸ் பொரியல் பண்றேன் அப்டின்னா, நீட்டமா நூடுல்ஸ் மாரி தான் வந்து கட் பண்ணுவேங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாரி கட் பண்ணி சமைச்சு சாப்பிடும்போது. இப்பல்லாம் பாப்பாக்கு வந்து அது கொஞ்சம் சாப்பிட முடியாம இருக்கிறதுனால, இந்த மாரி குட்டி குட்டியாவே வந்து சாப் பண்ணிறது. ஏன்னா, அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கணும் இல்லைங்களா? அந்த நீளமா நூடுல்ஸ் மாரி கட் பண்ணும்போது என்னன்னா, அவங்களுக்கு தொண்டையில போய் அது சிக்குது. அதனால அந்த மாரி வேண்டாம் அப்டின்ட்டு, இப்பல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுறது.
தக்காளி சட்னியுமே வந்து பாருங்க நல்லா வதங்கிருச்சு. ஆற விட்டு அரைச்சு வச்சிட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் எப்பவுமே அரிசி வந்து நைட்டே ஊற வச்சுருவேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு நான் வரதுக்கு கரெக்ட்டா 7:45 ஆயிருச்சு. 7:45க்கு இந்த வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஏன்னா 8லிருந்து 8:15க்குள்ள சனு சாருக்கு நான் டின்னர் குடுத்துருவேங்க. அதுக்கப்புறமா உள்ள வந்து கொஞ்ச நேரம் அந்த ஃபிஷ்ஷ பார்த்துட்டு இருந்தேன். அப்பதான் வந்து அங்க ஒரு செடிக்கு கொஞ்சம் தண்ணி இல்லாம இருந்தது. ஒரு 2 டேஸா வந்து ஊருக்கு போயிட்டேன் இல்லைங்களா? அதனால தண்ணி இல்லாம இருந்தது. அப்புறம் வந்து அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு, கொஞ்ச நேரம் ஃபிஷ்ஷ வந்து அப்படியே பார்த்து அது கூட விளையாடிட்டு இருந்தேன். நம்ம விரல் வச்சோம் அப்படின்னா, அது வந்து அப்படியே பக்கத்துல பக்கத்துல வந்துட்டு வந்துட்டு போகுது. அதுக்குள்ள சாரா பாப்பா கீழருந்து மேல வந்தாச்சு. இவங்க 2 பேத்துக்கும் இதே தாங்க வேல. கீழ போவாங்க. அங்க கொஞ்ச நேரம் ஏதாவது வந்து புக்ஸு அது இதுன்னு கலச்சு போடுவாங்க. அப்புறம் மேல வந்துருவாங்க. மேல வந்தோனே இங்க ஏதாவது கலச்சு போடுவாங்க. அப்புறம் அவங்களோட ஸ்கூல் புக்ஸ் எடுப்பாங்க. படிக்கவெல்லாம் தெரியாது. ஆனா ஸ்கூல் ரைம்ஸ் தெரியும். அதனால புக் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஸ்கூல் ரைம்ஸ் வந்து அப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா ஓகே அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து டின்னர் டைமும் ஆயிடுச்சு. டின்னரும் குடுத்தாச்சு. நாங்களும் அப்படியே சாப்பிட்டாச்சு. கொஞ்ச நேரம் கீழ இருந்துட்டு அதுக்கப்புறமா மேல வந்தாச்சு. மோஸ்ட்டா என்னோட ஈவினிங் ரொட்டீன் இந்த மாரி தான் இருக்கும். இதே மாரி அடுத்த வீடியோல நான் உங்கள மீட் பண்றேன். பாய். வித் லவ் சங்கீதா.